ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உலர்ச்சி நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்கட்டும். தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு உங்களோடு கூட, குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த புதிய மாதத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளில பேசுகிறார். இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய காரியங்களை இந்த புதிய மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராய், உங்க மத்தியில பேசுகிறவராய் இருக்கிறார். புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிற தேவன் இந்த 2026வது வருடம் ஆரம்பிச்சு 5 மாதங்கள் தேவனுடைய கிருபை நம்மளை நடத்தி வந்திருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிறார், புதிய காரியத்தை செய்கிறேன். எந்தெந்த காரியங்களில ஆசீர்வாதம் இல்லாமல் சோர்ந்து போய் கவலையோடு கூட இந்த புதிய மாதத்தை எதிர்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கான புதிய காரியம், புதிய ஆசீர்வாதம், புதிய சுகம், புதிய பலன் இப்போது உண்டாகும் என்று சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாதீர்கள், கலங்கி போகாதீர்கள். தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம் சொல்லப்படுகிறது, இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இதுவரை நான் தான் நடத்தி வந்தேன், இதுவரை உங்களோடு கூட இருந்தேன், இதுவரை உங்களுக்கான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நான் செய்து வந்தேன், இதிலும் பெரிதானவைகளை இந்த மாதத்துல நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். எனவே புதிய மாதத்தை சந்தோஷத்தோடு கூட ஆரம்பியுங்கள். தேவன் நன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் நன்றி. புதிய காரியங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல தேவனே, தடைப்பட்ட நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே, தடையாய் நிற்கிற ஆசீர்வாதங்கள் வரட்டும், புதிய புதிய வழிகள் திறக்கப்படட்டும், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் இந்த மாதத்துல உண்டாவதாக நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆமென்.